ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, 2026 ஜூலை மாதம் 1ஆம் தேதி இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறிடுகிறேன். பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று என் ஆண்டவராகி சொன்னாரே. பலிபீடத்தில் வந்து கேளுங்கள், கர்த்தர் உங்கள் யாவற்றையும் சந்திப்பார். நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரைநீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரைநீங்க இருதயத்தை. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த இயேசு சுவாமி, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த மாதம் ஜூன் மாதம் முழுவதுமாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலே வழிநடத்தினீர். இந்த மாதத்தை ஒரு புதிய மாதத்தில் ஒவ்வொருவரும் பெயர் பெயராக ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி எல்லா நோய் நொடியிலிருந்து விடுதலையாக்கி பூரண சமாதானத்தோடு வாழ தேவ கிருபை ஒத்தாசை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளைக்குரிய தலைப்பு ஏறி வா.
ஏறி வா என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதற்காரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறந்திருக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னோட பேச நான் கேட்டிருக்கும் சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஏறி வா, கிளைம் அண்ட் கம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் கர்த்தர் ஏறி வா என்று எதற்காக அழைத்தார்? எதற்காக இந்த தலைப்பை கொடுத்தார் என்று தியானிக்கும் போது ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் உலக பிரகாரமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம் என்று இருப்பார்கள். ஆகவேதான் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், வறுமைகள், கொடுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும். ஜெப வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய ஆசை. நீங்க கொடுத்து அவர் வாழப் போவதில்லை. உங்களுக்காக தான் இயேசு, உங்களுக்காகவே மரித்தவர், உங்களுக்காகவே உயிர்த்தெழுந்தவர். என் பிள்ளைகள் கலங்குவார்கள். ஆகவே எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு ஏறிவா, கர்த்தருடைய சமூகத்திற்கு ஏறிவா என்று அழைக்கிறார். மத்தேயு 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டினம் மறைந்திருக்கிற மாட்டாது. இந்த வார்த்தை பரிசுத்தவான்களுக்கு மட்டுமல்ல, அதுபோல ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க, இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க ஏறிவா என்று அழைக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களை ஒப்புக்கொடுங்க. பழைய வாழ்க்கை வேண்டாம், புதிய வாழ்க்கைக்கு ஏறிவார்கள். யாத்ராகும் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு நாள் மோசேயை பார்த்து, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி இங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்றார். மலை உச்சி, தேவ சமூகம் இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது, தேவ மகிமை இருக்கிறது. அந்த மலை உச்சியில் உயர்ந்த பர்வதமும் இருக்கிறது. ஏன் மோசே உயர்ந்த பர்வதத்துக்கு வர சொன்னார்? மலையின் அடிவாரத்தில் காற்று வீசும், சத்தம் இருக்கும், காட்டு மிருகங்கள் இருக்கும். ஆகவே பர்வதத்தின் உச்சியை பாருங்கள். அங்கே அமைதியான பிரசன்னம், சூரியனின் ஒளி, மகிமையின் வெளிச்சம், படிப்படர்ந்த மேகம், ஒரு அமைதியான தேவ சமாதானம், தேவனோடு கூட செலவழிக்கும் ஒரு அற்புதமான சூழல், ஜெப வாழ்க்கை மலை உச்சியில் கொண்டு வந்து சேரும். ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சீயோனின் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லும்போது, பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்றார். இன்றைக்கு மலைக்கு ஏறுகின்ற 2 நபர்களை பார்க்க போகிறோம். அது மோரியா மலை. முதலாவது நாம் பார்க்க போகிறது மோரியா மலை, ஒரு பர்வதம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை அழைத்து, உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு
மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் ஈசாக்கை தகன பலியாக பலியிடு என்றார். அன்பானவர்களே, இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? இந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். மோரியா மலை ஒரு பர்வதம். நமக்கு சொல்லும் கர்த்தருடைய செய்தி என்ன என்று நீங்கள் கேட்டால், உன் சுயத்தை சிலுவையிலே அறைந்துவிடு என்ற அர்த்தம். உன் சொந்த வாழ்க்கை அது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, அதை நீ கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. ஆகவேதான் அந்த பாடலை பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை என்று அந்த பாடலை பாடும்படிய கர்த்தர் கிருபை செய்தார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆபிரகாம் மோரியா மலை பர்வதத்திற்கு வந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அந்த மோரியா மலை பர்வதத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். பிற்காலத்தில் தாவீதின் மகனான சாலமோன் கர்த்தருக்காக மகிமையான தேவாலயத்தை அதே இடத்துல கட்டினார். அன்பானவர்களே, ஆபிரகாமை போல ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். உங்கள் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும் என்பதில் சந்தேகமே இல்லை. இரண்டாவது அனுபவம், ஒலிவ மலை ஒரு பர்வதம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3வது வசனம், இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஒலிவ மலை எப்பொழுதும் கர்த்தருடைய வருகையை குறிக்கும். ஏனென்றால் ஒலிவ மலை சாரலில் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சீஷர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டது. இந்த காட்சி நன்றாக யோசித்து பாருங்கள். மறைந்ததும் இயேசு கிறிஸ்து அப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதும் அந்த ஒலிவ மலையின் மேல தேவ தூதர்கள் அங்கே தோன்றினார்கள். தோன்றி என்ன சொன்னாங்க? கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். பாருங்க, தேவ தூதர்கள் காட்சியளித்தார்கள். யார் யார் கர்த்தருடைய பர்வதத்திற்கு ஏறி வருகிறீர்களோ, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறீர்களோ, அவர் உங்களுக்கு முன்பாக வருவார், காட்சியளிப்பார், தேவ சமாதானத்தை உங்களுக்கு அருளி செய்வார். இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த கண்களுக்கு கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். ஆமென், ஆமென். ஜெபிப்போம். மகாபரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படுகிற எல்லா ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் ஏறி வா என்ற தலைப்பில் சொல்லி, தகப்பனே, மோரியா மலை, சீனாய் மலை, மறுரூப மலை, அவரே கண்மலையாகிய கிறிஸ்து, அவருடைய பாதத்துல வந்து அமருங்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள்,
தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்களுடைய கரங்களில் தான் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தரே உங்களை ஆதரிப்பார். அவரே சுகமாக்குகிற கர்த்தர், சுகம் கொடுக்கிற கர்த்தர். ஒவ்வொரு நாடி நரம்புகளையும் அவர் யோசித்து யோசித்து இது அழகானது என்று ரசித்து ரசித்து நம்மை படைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை எவ்வளவு ரசிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ருசி பார்க்க சொல்லுகிறார். இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை. அவர்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுங்கள். கர்த்தரே உங்களை ஆதரிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.